ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மார்க் 16 அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். மிக அருமையான வேத வசனம் இங்கே சீஷர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அநேகர் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவர்களோடு வாழ்ந்தபோது அவரோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் அவர் மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு பயந்தவர்களாய் வாழ்ந்தார்கள். அப்படி பயத்தை நிமித்தமாக இருந்த அவர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள் என்று இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அவர்களுடைய இருதயத்தில் அவிசுவாசம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே மார்க் 16 அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் கூட சீஷர்களுடைய நிலைமையை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஊழியம் செய்யாத முடியாதபடிக்கு அவர்களுடைய இருதயத்தில் பயமும் அவிசுவாசமும் இருதய கடினம் இருந்தது. அப்படிப்பட்டவர்களை தேவன் அவர் கடிந்து கொள்ளும்போது அங்கு அந்த சீஷர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் செய்கிறார்கள். அப்பொழுது தேவன் அவர்களோடு கூட இருந்து தேவன் கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்த சீஷர்கள் மூலமாக இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த நாட்களில் தேவன் செய்திருக்கிறது போல இந்த கடைசி நாட்களில் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவன் கிரியைகள் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். வசனத்தை நாம் எங்கு ஊழியம் செய்கிறோமோ அந்த இடங்களிலே வசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்று சீஷர்களோடு கூட இருந்து தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது போல இந்த கடைசி நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து தேவன் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். வசனத்தை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாமும் கூட அந்த சீஷர்களைப் போல அவிசுவாசத்தை நாம் விட்டு விசுவாசம் உள்ளவர்களாய் இருதய கடினத்தை விட்டு நாம் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்பும்போது நாம் புறப்பட்டு போகும்போது பிரசங்கத்தை செய்யும்போது அந்த சீஷர்களோடு கூட இருந்து தேவன் கிரியை நடப்பித்தது போல இந்த நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து தேவன் கிரியை நடப்பித்து தேவன் வசனத்தை நாம் செய்கிற இடங்களில் ஊழிய ஸ்தலங்களில் தேவன் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அன்று இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பினது போல, அன்று இயேசு கிறிஸ்து குருடர்களை பார்வையடைந்தது போல இந்த நாட்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அநேக கிரியைகளை நடப்பித்து அற்புதங்களை அதிசயங்களை நடப்பித்து தேவன் நம்முடைய பகுதியில் நீங்கள் செய்கிற ஊழியத்தின் பகுதியில் எந்த ஊழியத்தை செய்தாலும் தேவன் வசனத்தை உறுதிப்படுத்தி உங்களை சாட்சியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சது எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று சீஷர்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்தது போல வசனத்தை உறுதிப்படுத்தினது போல இன்று எங்களோடு கூட இருந்து நீர் வசனத்தை உறுதிப்படுத்த எங்களுடைய ஊழியங்களில் கிரியைகளை நடப்பிக்க உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.